இரவு நேரம், அமைதியான ஒரு அமெரிக்க கிராமம். நண்பர்களுடன் விளையாடிவிட்டு சைக்கிளில் வீடு திரும்பும் ஒரு சிறுவன் திடீரென மாயமாகிறான். அவனைத் தேடிச் செல்லும் நண்பர்களுக்கு கிடைப்பதோ மொட்டை தலை கொண்ட, பேசத் தெரியாத, அமானுஷ்ய சக்தி கொண்ட ஒரு சிறுமி. இது ஏதோ ஸ்ட்ரெஞ்சர் திங்ஸ் சீரீஸின் ஆரம்பக் காட்சி என்றுதானே நினைக்கிறீர்கள்? ஆனால் 1970களில் அமெரிக்காவின் லாங் ஐலண்ட் பகுதியில் இது போன்ற பல சம்பவங்கள் நிஜமாகவே நடந்ததாகச் சொல்லப்படுகிறது. அரசாங்கம் எதைக் கண்டறிய முயன்றது? அந்த 11வது குழந்தை உண்மையில் யார்? வாருங்கள், திரைக்கு பின்னால் இருக்கும் திகில் உண்மைகளை தோண்டி எடுப்போம். மொண்டாக், மர்மங்களின் கோட்டை, நியூயார்க்கில் இருக்கும் கேம் ஹீரோ. இன்று இது ஒரு சுற்றுலாத் தலம் போல தெரிந்தாலும் 1970களில் இங்கு நுழைய யாருக்கும் அனுமதி இல்லை. இங்குதான் மொண்டாக் திட்டம், த மான்டாக் ப்ராஜெக்ட் என்ற ரகசிய ஆய்வு நடந்தது. இதில் பணியாற்றியதாக கூறும் பிரஸ்டன் நிக்கோலஸ் ஒரு அதிர்ச்சியான தகவலைச் சொல்கிறார். அங்கு ஒரு மாபெரும் ரேடார் கருவி இருந்தது. அதன் வேலை எதிரி நாடுகளை கண்காணிப்பது அல்ல, மாறாக மக்களின் மன அலைகளை, பிரெயின் வேவ்ஸ், கட்டுப்படுத்துவது. அங்குள்ள ஆய்வகங்களில் த மான்டாக் சேர் என்ற ஒரு நாற்காலி இருந்ததாம். அதில் உட்காரும் நபரின் எண்ணங்கள் நிஜ உருவம் பெறுமாம். அதாவது, அவர் ஒரு பேயை நினைத்தால் அந்த அறையில் ஒரு அமானுஷ்ய உருவம் தோன்றுமாம். இதுதான் சீரீஸில் வரும் டெமோகோர்கன் உருவாவதற்கு காரணமாகச் சொல்லப்படுகிறது. எலவன் நிஜ வாழ்க்கையின் சித்திரவதை. இப்போது எலவன் கதாபாத்திரத்திற்கு வருவோம். சீரீஸில் அவளை ஒரு லேபிள் அடைத்து வைத்து சோதனை செய்வார்கள் அல்லவா? அது MK யூல்ட்ரா என்ற நிஜமான CIA திட்டத்தின் அப்பட்டமான நகல். 1950 முதல் 1973 வரை அமெரிக்க அரசாங்கம் ரகசியமாக சாதாரண மக்களுக்கு LSD போன்ற மருந்துகளை கொடுத்து மனதை கட்டுப்படுத்தும் சோதனைகளை செய்தது. இதில் பல குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டதாக சாட்சியங்கள் உள்ளன. ஒரு சிறுமியை தனிமைப்படுத்தி அவளது உணர்வுகளை மரத்துப் போகச் செய்து ஒரு தொட்டிக்குள் சென்சரி டிப்ரேவேஷன் டாங்க் அமர வைத்து ரஷ்யாவில் இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று உளவு பார்க்கச் சொன்னதெல்லாம் நிஜத்தில் நடந்ததாக சொல்லப்படும் கசப்பான உண்மைகள். பரிமாணங்களுக்கு இடையே ஒரு ஓட்டை. ஸ்ட்ரெஞ்சர் திங்ஸ் இன் மிக முக்கியமான அம்சம், ஆப்சைட் டவுன். இது உண்மையா? மொண்டாக் திட்டத்தில் இருந்ததாக கூறும் ஆல் பீலெக் என்பவரின் கூற்றுப்படி 1983 சீரீஸ் தொடங்கும் அதே வருடம் நடந்த ஒரு சோதனையின் போது காலவெளியில் ஸ்பேஸ் டைம் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டதாம். அந்த பிளவு வழியாக விசித்திரமான ஒலிகளும் சொல்ல முடியாத சில உயிரினங்களும் ஊடுருவியதாக அவர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். அறிவியலாளர்கள் இதை வொர்ம்ஹோல் என்று அழைக்கிறார்கள். ஒருவேளை அரசாங்கம் தற்செயலாக வேறொரு உலகத்திற்கான கதவை திறந்துவிட்டதா என்ற கேள்வி இன்றும் பல ஆய்வாளர்களிடம் உள்ளது. ஏன் இன்று வரை ரகசியம்? இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் ஏன் அரசாங்கம் இதை ஒப்புக்கொள்ளவில்லை? மவுண்டாக் பகுதியில் இன்று வரை ஒரு மர்மமான அமைதி நிலவுகிறது. அங்குள்ள நிலத்தடி அறைகள், அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் அனைத்தும் காங்கிரீட் போட்டு மூடப்பட்டுவிட்டன. அங்கு என்ன இருந்தது என்பதை யாராலும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் இன்றும் இரவு நேரங்களில் விசித்திரமான வெளிச்சங்கள் வானத்தில் தெரிவதாகவும் திடீரென பல செல்லப்பிராணிகள் மாயமாவதாகவும் புகார் அளிக்கின்றனர். கதையில் வரும் ஹாக்கின்ஸ் லேப் என்பது வெறும் செட் அல்ல, அது அதிகாரத்தின் இருண்ட பக்கத்தின் அடையாளம். கற்பனைக்கும் உண்மைக்கும் இடைப்பட்ட கோடு. சோ நண்பர்களே, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் என்பது வெறும் 80களின் நொஸ்டால்ஜியா மட்டுமல்ல, அது அதிகார வர்க்கம் செய்த தவறுகளின் கண்ணாடி. உண்மை எது, கற்பனை எது என்று பிரிக்க முடியாத அளவுக்கு மர்மங்கள் நிறைந்துள்ளன. ஒருவேளை உங்கள் வீட்டின் சுவருக்குப் பின்னால் இன்னொரு உலகம் இருந்தால் என்ன செய்வீர்கள்? இந்த கதையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
உண்மையில் எலவன் போன்ற ஒரு சிறுமி இருந்திருப்பாரா? கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் தூக்கத்தை கெடுத்திருந்தால் ஒரு லைக் போட்டுவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு விறுவிறுப்பான மர்மக் கதையுடன் சந்திப்போம்.